உங்களை இன்னைக்கு படம் பார்க்க வந்த பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் நன்றியும். இன்னைக்கு படம் பார்த்து நான் கடைசி 10 நிமிஷம் வந்தேன். நீங்கள் அது கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சை கொடுத்தது. உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிச்சி ரொம்ப நன்றி. படத்தோடைய இந்த கிளைமேக்ஸை பார்த்ததை அது மட்டும் சொல்ல வேணாம்னு மட்டும் கேட்டுக்கிறோம். நான் உங்களுக்கு எப்படி இது ஒரு புதிய அனுபவமாக இருந்ததோ அந்த மாதிரி படம் பார்க்குற அத்தனை பேருக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அதே போல் படம் பார்க்குற ஆடியன்ஸும் அதை வெளியே சொல்லாமல் கட்டி காப்பாற்றவும் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு மிக்க நன்றி. இந்த படத்துக்கு இவ்வளோ தூரம் இருந்து நீங்கள் எழுதுனது, இன்டர்வியூஸ் எடுத்தது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. இதுக்கப்புறம் நீங்கள் எழுத போகிறதும் நீங்கள் என்ன சொல்கிறது, உங்களோட வீடியோஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மிக்க நன்றி. டைரக்டர் நித்திலன், மம்தா மோகன்தாஸ் டைரக்டர் பேசுவார், உங்களுக்கு மற்ற நடிகரும் பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஒன்று சொன்ன மாதிரி குருவமொழிக்கு அப்புறம் நான் வந்து இதே இடத்துக்கு நான் மீட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன எழுத போய் என்ன சொல்ல போகிறீங்கிற ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ க்ரௌடட் இந்த படத்தை நான் பார்க்குறேன். எடிட்டு கூட நானும் பார்த்து இங்கே கைத்தட்டல் வருமா, இங்கே எமோஷன் வருமா, இங்கே சிரிப்பாங்களான்னு ஒரு மொமெண்ட்டாக நான் பார்த்துட்டே உட்காந்து ஒரு மூலையில் இருந்தேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இதை பார்த்து இவங்களாம் பார்க்கும்போது நிறைய பேச மாட்டாங்க, ரொம்ப பிரில்லியண்ட்டாக அமைதியாக இருப்பாங்க, மெச்சூர்டாக இருப்பாங்க, கிளாப்ஸ்லாம் அடிக்க மாட்டாங்க அப்படிலாம். ஆனால் உட்காந்து படம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் கிளாப்ஸ் வருது, எங்கே பார்த்தாலும் சிரிப்பு வருது. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் இன்னைக்கு. தேங்க்யூ. அது எப்படி 50வது படம் வந்து இவ்வளவு இதுவா கரெக்டா ரஜினி சாருக்கு வந்து பாம்பு ஒரு இது இருக்குது சென்டிமெண்ட், அது வந்துதான் படம் ஹிட் அப்படின்ற மாதிரி அதை எப்படி மக்கள் செல்ல கொண்டு வந்து சேர்த்தீங்க? பாம்பு எடுத்துட்டு அதெல்லாம் இல்ல, பஸ் கதைக்குள்ள அது இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணேன். அது 50வது படத்துல முதல்ல இது 50வது படம் நினைச்சு முதல்ல ஸ்கிரிப்ட்ல ஏற்கனவே அது இருந்தது. அது நான் நடிக்கும்போது அது எப்படியா இருக்குன்னா, அது ஒரு சூழலாவோ, அது ஒரு சிச்சுவேஷனாகவோ, இல்லை அந்த வர இன்னொரு கதாபாத்திர தன்மையாகவோ அந்த மாதிரி ஒரு கணக்கில் தான் பார்க்க முடியும். நீங்க சொல்றதா எங்களுக்கு ஒரு கணக்கு மக்கள் செல்வன் நடிச்சா குப்பை தொட்டி நடிக்கும்ன்றதை எப்படி நீங்க இதுல செட்டிங் எடுத்துக்கிறீங்க? நான் இப்பதான் ஒரு விஷயம் சொல்லாதீங்கன்னு சொன்னேன். தயவு செஞ்சு கிளைமேக்ஸ் மட்டும் இல்ல, சில விஷயம் உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். முதல்ல சொன்னேன், சில படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இது சொல்லணும், இது சொல்லக்கூடாது, இது சொன்னா பிரச்சனை இல்ல, இது சொன்னா பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதெல்லாம் சொல்லாதீங்க. பிரச்சனை இல்ல, அதாவது எது சொல்லலாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எதெல்லாம் சுவாரஸ்யப்படுத்ததோ தெரியாம இருந்த போது அந்த சுவாரஸ்யப்படுத்தினதையும் நீங்க தெரிவிக்க வேணாங்கிறதா வேண்டுகோள். தமிழ்நாட்டை 40 அடிச்ச மாதிரி 50வது நீங்க அடிக்கிறீங்களா? இதுவும் நல்ல கேள்வியா இருக்கு. எப்படி 40 தமிழ் மக்கள் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இந்த 50-100 கொடுத்தாங்கன்னா கூட சந்தோஷம். எல்லாமே மக்கள் கிட்ட தான் இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சேதுனா வந்து பிரஸ் ஷோக்கு வந்திருக்காரு. பாராட்டு மழை எப்படி இருந்தது? பத்திரிகையாளரோட பாராட்டு மழைகள், பாராட்டு மழையில பாராட்டு அரவணைப்பு அதிகமா இருந்தது. நான் முத்தம் கொடுத்துருக்கேன், எனக்கு முத்தம் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதனால உங்க முகத்துல சிரிப்பு பார்க்கறது, சந்தோஷம் பார்க்கறது எவ்வளவு பெரிய விஷயம்னு எங்களுக்கு தான் தெரியும். நீங்கெல்லாம் வந்து படம் பார்க்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு சந்தோஷமும் வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஹோப். எங்களுக்கு வந்து அது வந்து அதனால நாங்கள் படம் உங்களுக்கு காமிக்கும் போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கிறது தான் எங்களுக்கு ஒரு சமயம் ஒரு பதட்டமும் பயமும் சேர்ந்துருக்கும். இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேரும் வந்து இது இந்த படத்துல அவங்களும் ஒரு நபராக இருந்த இயக்குனராகவோ, நடிகராகவோ, தயாரிப்பாளராகவோ, இல்லை நண்பராகவோ, குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்தோட வெற்றியோ இல்லை இந்த படத்தோடைய நீங்கள் நல்ல படம் பார்த்தங்கிற உங்களுடைய சந்தோஷம் இருக்குல்ல, அது வந்து இதில் இருக்க ஒரு உறுப்பினராக நீங்கள் பிஹேவ் பண்ணது வந்து எனக்கு வந்து பெரும் மகிழ்ச்சி. அதுக்கு ரொம்ப நன்றி. டைரக்டர் சார், ஒரே ஒரு கேள்வி. அதாவது படம் 2 படம் வெற்றி படம் ஆயிடுச்சு சார். அதான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்க சூப்பர் ஸ்டாருக்காக ஒரு கதை வச்சிருக்கேன், டபுள் ஆக்ட்னு. அதை சொல்லிட்டீங்களா? இல்ல அது சூப்பர் ஸ்டாருக்காக அடுத்த படத்துக்காக இந்த படத்தை பார்க்க கொண்டு வந்துட்டீங்களா? சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லை, நான் எல்லாரும் கூட ஒர்க் பண்ண ஆசையா இருக்கு. நான் முன்னாடி ஸ்டேட்மெண்ட் சொல்லல, இல்ல 2 டபுள் ஆக்ட் ஸ்டோரி ஒன்று இருக்கு, பத்திரிகையாளர் சொல்லி அந்த மாதிரி நான் எதுவும் சொல்லல. ஆனா எல்லாரோட ஒர்க் பண்ண ஆசையா இருக்கு. குரங்கு பொம்மையில பாக்கியராஜ் எப்படி கொண்டு இந்த படத்துலயும் 2-3 சீன் வந்தாலும் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. பர்சனலா ரொம்ப சில பேர் ரொம்ப ஆசையா இருக்கும் நமக்கு என் கூட ஒர்க் பண்ணணும். தேனப்பன் சாரையும் கூட்டு வந்து அவங்களோட ஒரு ஏதாவது கரெக்டா அமைஞ்சா ஏதாவது வாங்கினேன்
ஒர்க் பண்ணுங்க என் கூட இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்பா மாதிரி கொஞ்சம் ஒரு குறித்து சுயநலத்துக்காக கூப்பிட்டு வர்றது அந்த மாதிரி வேற இல்ல அவர் கூட ஆடியோல அந்த ட்ரைலர் லைன்ஸை சொல்லியிருந்தார், சில பேர் காமிச்சிட்டு இவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு. ஆஹா. ஸோ படத்துலயும் மக்கள் செல்வன் சொன்ன மாதிரி நிறைய பேர் அவர் சொன்ன மாதிரியே தான் நடிச்சிருந்தாங்க. அதை தாண்டி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? படம் பாத்தீங்களா நீங்க? இப்பதான் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டீங்க? அடுத்த கிளைமேக்ஸ் சொல்லட்டுமா? இல்லைங்க, படம் வரல கேட்டீங்கன்னா இல்ல நீங்க நீங்க இவரை கேட்கல தாண்டி தான் பண்ணீங்களாங்க. அவர் வந்து இந்த தாண்டி வரா பண்ணும்போது இது படம் பார்க்காதவர் கேட்கற கேள்வி ஆச்சு. படம் பார்த்துட்டு நீங்க சொல்றீங்களே அப்படிங்கிற இல்ல கரெக்டா அந்த 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 நடிப்புக்கு இவங்க தான் கரெக்டா சூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா மணிகண்டன் வந்து செட்டில் 2-3 சீன் வரா இருந்தாலும் ஆனா பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல சிங்கம் புலி வர சீன்ல வேற லெவல்ல இருக்கும். அதை தான் நாங்க கேட்கறோம். இதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. பேர் நடிகர் பேர் அப்படிலாம் இது பாருங்க, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம இந்த ஒரு கதாபாத்திரம் சூஸ் பண்ணி பெறுறது தேனப்பன் சார், பாரதாஸ் சார் முதல்ல எனக்கு இந்த எமோஷன். அப்புறம் அவங்க இல்லாட்டி அந்த வயசுல இருக்க வேற யாராவது தேவைப்படுறாங்க. கரெக்ட் தானே? அப்படிதானே? ஸோ இவங்க கூட வேறு ஒர்க் பண்ணதுனாலையும் இவர் மேலே ஏற்கனவே நம்பிக்கை இருக்கிறதுனாலையும் அவங்க இருக்கும்போது இன்னும் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க. நம்புவாங்க. இப்போ தேனப்பன் சாரோடையும் பாரதாஸ் சார் நான் இருக்கும்போது இவனோட போன படத்தில் இந்த அனுபவத்தையும் இவன் வந்து இவன் ஒன்று செஞ்சு விட்டுருவான் அப்படின்னு ஒரு இந்த பாசிட்டிவாக சொல்கிறது இருக்குல்ல, அது படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கும்ல. ஒரு முறையும் சார் ஒரு கதையை பேப்பரில் இருக்க தாண்டி படம் ஆக்கும்போது இருக்கிற ப்ரெஷர் இல்லை, நான் நினச்சதெல்லாம் வருதான்னு தெரியாது, இல்லை கிடைக்கிறத வச்சு அதை நினச்சதை போல் மாற்றுறது ஒரு கணக்கு இருக்குது. ரெண்டுத்துக்கு நடுவில் போராட்டம் தான் ஃபில்ம் இந்த ப்ரொடக்ஷனில் இருக்கிறது. ஸோ அதில் தெரிஞ்சவங்க ஏற்கனவே வேலை பார்த்தவங்க இருக்கும்போது இன்னும் நம்பிக்கை இருக்கும். நம்ம யாராவது நம்பும்போது அது ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வேற எந்த ரீசன் ஏன்னா ஏஜிட்டா பிரஸ்மீர் சொன்னீங்க, ஏஜ் பண்ணது எனக்கு பிடிக்கல, நீங்கள் தான் கேட்டீங்க அந்த கேள்வியை வேணாம்னு சொன்னீங்க. இப்போ ஏஜிட்டா பண்ணி படம் ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு. நான் அப்பயே உங்ககிட்ட ஒரு பதில் சொன்னேன். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, கொஞ்சம் போர் அடித்தாலுமே சில நல்ல கதையில் வரும்போது அதெல்லாம் அந்த கதவை இன்னும் திறந்து வச்சிருக்கேன், என்ன நான் மூடலை. அது காரணம் நிறைய பேர் தாத்தாவெல்லாம் அடிக்க சொல்கிறாங்க அப்படிலாம் உங்கள்கிட்ட சொன்னேன். நிறையா வருது. பட் இருந்தாலும் எனக்கு மொத்தமாக நோ, இந்த வில்லனுக்கு நோ சொன்ன மாதிரி, சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு நோ சொன்ன மாதிரி, இதுக்கு ஏன் நோ சொல்லலைன்னா இந்த மாதிரியான யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படிங்கிறக்க கதவை திறந்து வச்சுக்கன்னு உங்களுக்கு நான் அன்னைக்கே சொன்னேன். கண்டினியூ பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? அதை தான் இப்போ சொன்னேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் வரும்போது நமக்கு 1-2 கணக்கு இல்லை, நீங்கள் நல்லா வந்ததுன்னா பண்ணுறதுக்கு என்ன உங்களுக்கு அவ்வளோதான் கணக்கு. அதாவது தொடர்ந்து பண்ணாலும் மக்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப இப்போ இந்த படம் பண்ணும்போது நமக்கு இது நம்பிக்கை இருக்குல்ல, நீங்கள் பார்ப்பீங்க, நாங்கள் நம்பணும், ஏதோ உள்ள பிடிச்சிச்சு, அது சந்தோஷம். இப்போ நம்ம ஒரு கணக்கு போட்டு வேலை செய்கிறோம், அது பார்த்து மக்களும் நீங்களும் பார்த்து கொண்டாடும்போது ஓகே நம்ம போட்ட கணக்கு ரீச் பண்ணுறோம் அர்த்தம். சில லெவல் நடக்கலைன்னா போட்ட கணக்கு எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம் அர்த்தம். இதுதானே இதில் இருக்குது. ஸோ இனிமேல் பண்ணணும் அப்படின்னா அது அமைஞ்சு போச்சுன்னா பண்ணுவோம். தொடர்ந்து பண்ணால் அது மக்களுக்கு போர் அடிக்கும். பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது. இப்போ நானும் நத்திலும் சேர்ந்து இப்படி ஒரு படம் பண்ணிட்டோமா, இந்த மாதிரி காம்பினேஷனில் 3 படம் பண்ணால் உங்களுக்கு எதிர்பார்ப்பு பெருசாக இருக்காது. நல்லா இருக்கும், இல்லை இந்த மாதிரி தான் இருக்குன்னு ஒரு கணக்கு வந்துடும். ஸோ அதனால் கேப் விட்டு வேறு வேறு பண்ணும்போது வேறு வேணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணணும் கணக்கு தான். ஹீரோயின் மேடம் வந்து நீங்கள் வந்து நல்லா பண்ணுறீங்க, ஆனால் அந்த பிடி இதோட நிறுத்திருக்காரு. ஏதாவது எக்ஸ்ட்ரா ஹீரோ கூட அந்த டைலாக் எனக்கு இதில் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஏதாவது கேட்டிங்களா? ஏன்னா நீங்கள் வருவீங்க, இந்த பிடி இது மட்டும் முடிச்சுட்டு போயிடுவீங்க செட்டெல்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் கொடுத்த ரோல் அவ்வளோதான் இருக்குது. ஆனால் கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்கு. அந்த பேசிக்கலி முன்னாடியே சொன்னாங்க, அந்த த்ரெட்டுக்கு கரெக்டான சப்போர்ட் எங்கே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் டு பி அ பார்ட் ஆஃப் அ வெரி வெரி குட் ஃபில்ம். நீங்கள் எல்லாமே பார்த்து வெளியில் வரும்போது கண்ணில் யூ ஆல் ஹேட் டியர்ஸ் இன் யுவர் ஐஸ். ஆனால் நம்மளையெல்லாம் பார்க்கும்போது அந்த சிரிப்பு இருக்குல்ல, அது மட்டும்தான் இது பெரிய ஃபீட்பேக். ஐம் ஸோ ஹாப்பி டு see this. And for me, this is probably the first time I'm standing in front of a press like this in Tamil Nadu after a movie. So thanks for coming, press, all of you. And முக்கியமாக வந்து இந்த போலீஸாக பார்த்த கல்கி இருக்காரு, சபரியை கூட்டிங்களா? இவர் இருக்காரு, படத்துல கேமராமேன், இவர் தான் படத்தோட கேமராமேன் டிகேபி, டிசைனரு கல்கி. ஒரு வணக்கம் சொல்லியா? போலீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இவர் ஏற்கனவே அவனுடைய குரங்கு பாவி படத்தை ட்ரேடர் நடிச்சிருப்பாரு. உங்களுக்கு வினோத்தை தெரியும், பேச விரும்புறியா? இவர் சொல்ல விரும்புகிறேன், சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கல்கி. கல்கின் பேர் யார் வச்சு? இவர் தான் என் இயக்குனர் தான் பேர் வச்சார். சத்தமா பேசு. என் இயக்குனர் தான் பேர் வச்சார், கல்கி தான். சேதன் நம்மளோட 50வது படம். எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ணனோட வெற்றி படத்தில் நான் இருக்கணும் அப்படின்றது பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்துலேருந்து மீளவே இல்லை. தேங்க்ஸ் மேடம், தேங்க்யூ. அந்த மாதிரியான ஒரு ஆளை உங்களுடைய சமூகத்துல
நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், எல்லாமே இந்த செய்திகள் வர்றதுதான். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களுடைய ஹீரோவான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்கள் சமூகத்துல தான் இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு ஆளை என்ன பண்ணலாம், இந்த 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 மத்திய அரசாங்கமும் நம்மளோட லாவும் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொன்னாலும் கதை தெரிஞ்சு என்ன பண்ணலாம்? இல்ல அதை சொல்ல, என்ன சொன்னாலும் கதை தெரிஞ்சிடும். இந்த கேள்வி நான் முழுக்க உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஒண்ணே ஒன்று தான். சொல்லுவாங்களா, தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரே முன்னாடி சொன்னான், நன்மையும் தீமையும் பிரதர வராங்கிறது. பிறர் மேல செலுத்துற வெறுப்போ கோவமோ அந்த கத்திக்கு எப்பவுமே ரெண்டு பக்கம் கூர்மையா இருக்கும். அது இன்னொரு பக்கம் இருக்கும்போது அது நம்மளையும் தாக்குங்கிறது. ஸோ அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம சின்ன சின்ன அனுபவப்பட்டிருக்கலாம், அது ஒன்றா இருக்கலாம். ஸோ அதனால் இதுக்கு மேலே சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். சார் புரியுதா சார்? முன்னணி கதாநாயகர்கள் எல்லாம் இரண்டாவது படம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். லாஸ்ட் எலமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சு அதை ரொம்ப பில்டப் பண்ணி அதை மொக்கையாக்கி நீங்க அப்படியெல்லாம் ஒரு கதையை தேர்ந்தெடுக்காம இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுக்க நன்றி. நீங்க ஆரம்பத்துல கதை கேட்கும் போது என்ன வீரியம் இருந்ததோ அதே வீரியத்தோட அந்த படம் முடிஞ்சதை நீங்க ஆமாம். ஏன்னா இப்போ நான் போன முறை ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன், அதில் இன்டர்வியூ சொன்னான்னு தெரியல, நம்ம பேப்பரில் இருந்ததோட நம்ம பார்த்ததோட படம் 100 மடங்கு ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இயக்குனரும் தயாரிப்பாளரும் இல்லை டெக்னீஷியன் சொல்லலாம். இன்னொரு பெரும்பங்கு வந்து இந்த படத்தில் வேலை பெற்ற அத்தனை கதாபாத்திரங்கள். நீங்கள் பார்த்துனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த படத்தில் இவருக்கு பதிலாக இவர்னு வேறு யாரையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அந்த மாதிரி அமைஞ்ச கதாபாத்திரம் எல்லாரும் அதை ரொம்ப பொறுப்போடையும். இப்போ நட்டி சார் வரும்போது அது கொஞ்சம் எலிவேட் ஆகுது, அருள்தாசன் இருக்கும்போது, இப்போ கல்கி இருக்கும்போது, வினோத் இருக்கும்போது, அனுராக் கஷ்யப் சார் அவர் இருக்கும்போது, அபிராம் மேடம் இருக்கும்போது, மம்தா பண்ணும்போது, இப்போ நீங்கள் கேட்குறீங்களா மம்தாக்கு எப்படி என்ன, நீங்கள் உங்கள் கேரக்டரை பற்றி கேட்டீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தரும் யார் மேலேயும் எந்த போட்டியும் போடாமல் இன்செக்யூரிட்டியாக இல்லாமல் தன்னுடைய கதாபாத்திரத்தையும் தனக்கான ஸ்பேஸையும் ரொம்ப அழகாக கையாளணும்னு நினச்சதாக இருக்கட்டும், அதை அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதமாக இருக்கட்டும், இது எல்லாமும் சேர்ந்து தான் இந்த படம் இத்தனை மடங்கு வளர்ந்து வந்தது. நான் வந்து பேப்பரில் பார்க்கும்போது அதை கற்பனை பண்ணும்போது என்னுடைய கற்பனையில் எப்படி ஒரு படமாக அது இல்லை. ஸோ அந்த படம் நடந்த விதம், நடக்கிற லொக்கேஷன்ஸ், அந்த வீடு, லொக்கேஷன், இது எல்லாமே சேர்ந்தா இந்த படத்துக்கான ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். இனிமேல் உங்க ரசிகர்களுக்கு இதை விட பூஸ்டப்பா இன்னும் கதைகள் கொடுப்பீங்களா? சார் என்ன வேணா எனக்கு தெரியாது சார். இப்போ பண்ணதும் எனக்கு தெரியாது சார், அது நடந்தது. இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சு அந்த கேள்வி கேட்குற வரைக்கும் நீங்கள் என்னவா பிஹேவ் பண்ண போறீங்கன்னு நான் ஒரு குழுவில் எதிர்பார்க்கல, பயத்தோடு தான் இருந்தேன். நான் எல்லா படத்துக்கும் இதுதான் நடக்கும். அதனால் இதில் வந்து எப்பயுமே ஓவர் கான்ஃபிடென்ட் ஒன்று கிடையாது. ஆனால் நம்ம என்னதான் நம்ம செஞ்சாலும் அது அடுத்தவங்க பார்த்து சொல்லும் போது தான் தெரியும் அது அதோட இது போய் நம்ம என்னவா வேலை செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து எப்பயுமே அந்த பிளானும் அந்த திட்டமும் கிடையாது. பண்ணுறதை பார்த்து ஏற்கனவே தவறுகள் பண்ணி அந்த தவறுகள் இல்லாமல் அடுத்து முன்னாடி ஸ்டெப் வைக்கிறதோட சரி சார், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ், ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இங்கே வந்து படம் பார்த்ததுக்கு. அம்மா இந்த படத்துக்கு வரும்போது அது தேவையில்லாதுன்னு நினைக்கிறேம்மா. சரிங்களா சார்? ஒரே ஒரு क्वेश्चन, ஒரு டயலாக் ஒன்று வரும், பேர் தான் போலீஸ் எல்லாம் திருட அப்படின்னு சொல்லிட்டு, அது படத்துக்காக மட்டுமா? இல்ல முரணாசில வைக்கணும், ஐரணியா இருக்கணும்ன்றதுக்காக தான். ரெண்டு ஒன்று தான். போலீஸ் இல்லைண்ணே, இது போலீஸுன்றது பேர் திருடம் பேர் போலீஸு. ஃபர்ஸ்ட் கேட்டாங்க, இது இன்டர்வியூல கேட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிறைய முரணா நடக்கணும்னு ஆசைப்பட்டேனே. இவர் வந்து பார்பர், ஆனா பேர் மகாராஜா. கதையை சொல்றீங்கண்ணா, நீங்க பார்பர் மகாராஜா. நீங்க சொல்ற அளவுக்கு அது சொன்னார்ல, அந்த இடத்துல ஒரு திருடனுக்கு போலீஸ்ன்னு பேர் வைக்கும்போது அது ஒரு ஃபன் இருக்குல்ல, சொல்லும் போது கேட்கும் போது மற்றவங்களுக்கு அது ஷாக் ஆகல. நான் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது அது ஒரு ஃபன்னு தான் சார். நான் காப்பாத்திட்டேன். நான்லாம் காப்பாத்தல சார். அவனுக்கு இன்னமும் பழக்கம் இல்லை. வந்து அவன் நிஜமாவே அவன் இன்னசென்ஸ் தெரியாது. நீங்க இன்னும் 2 படம் கழிச்சு, நாலாம் முத படம் 2 படம் ரொம்ப பயந்து தரேன். பழகிறது தான், வேற என்ன. முடிச்சுக்கலாமா சார்?